படத்தினுடைய இந்த ப்ரொமோஷன்ஸ் இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு லாங்கான ஒரு சிங்கிள் டேக் ஒரு ஷாட் இருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15+ மினிட்ஸ் 16 மினிட்ஸ் சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஷாட் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டுட்டே இருந்தேன். அதுவும் குறிப்பா அதுக்குள்ள கனிமா சாங் வரும், அதுக்குள்ள ஒரு ஸ்டண்ட் இருக்க போகுது, அதுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய சிங்கிள் டேக்கா இருக்கக்கூடிய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஒரு சிலது வாண்டடா இருக்கும், ஒரு சிலது அன்வான்டா இருக்கும். அப்படி எடுத்து பார்த்தா இதுல வந்து நியாயமா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு சிங்கிள் டேக் ஷாட், அந்த சீக்வன்ஸ் அழகா சூப்பரா வெல் பிளான்டா எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த சிங்கிள் டேக் எடுத்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஏடிஸா இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட், அதுக்குள்ள சந்தோஷ் நாராயணனும் உள்ளடங்குவாரு. எல்லாருமே அவங்களோட சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட இவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து அங்க எங்கேயா ஸ்பாயில் ஆயிடும். அது எதுவுமே பண்ணாம ரொம்ப அழகா நீட்டா அந்த சிங்கிள் டேக் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அழகா ஒரு ஒரு லாஃபிங் புத்தா ஒரு ஃப்ரேம்ல இருந்து ஆரம்பிச்சு பாட்டு போகுது, அதுக்குள்ள சீன் போகுது, அதுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, அதுக்குள்ள திரும்ப பாட்டு வருது, அதுக்குள்ள திரும்ப ஒரு ஃபைட் வருது, திரும்ப எண்டாகி அந்த லாஃபிங் புத்தா கிட்ட ஃப்ரேம் வர வரைக்கும் ஹப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு சொல்லலாம். ஸோ வந்து பெரிய கைத்தட்டல்கள் டு த டீம் ஆஃப் ரெட்ரோ அந்த ஒரு ஷார்ட்டை வந்து மேக் பண்ணதுக்கு.